ஹலோ மக்களே! பரணி சண்முகம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. பாண்டியம்மாளோட நிலைமைக்கு சண்முகம் தான் காரணம்னு சொல்லிட்டு, நம்ம பாண்டியம்மாளோட பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அதிகாரிகளும் ஒரு கட்டத்தில வந்து நம்ம சண்முகத்த கைது செய்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சண்முகம் அந்த சிச்சுவேஷன்லேருந்து காப்பாத்தப்படுறாங்களா? அதே சமயத்தில இந்த கொலையெல்லாம் பண்ணது சௌந்தர பாண்டியன் தான்னு நிரூபிக்கப்படுதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சௌந்தரபாண்டியனோ இனிமே இந்த சண்முகத்தை சும்மாவே விடக்கூடாது. அவன் வேற ஏதோ ஹாஸ்பிட்டல் கிட்ட போறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டானாமே. அதுக்காக லோன் எல்லாம் அப்ரூவல் ஆயிட்டு சீக்கிரமா அந்த வேலையை தொடங்கிடுவான். அவன் மட்டும் வாழ்க்கையில முன்னேறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தரபாண்டியன் யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம பரணிக்கு சந்தோஷமா இருக்கு. சண்முகத்திட்ட வந்து நீ சொன்ன மாதிரி எல்லாமே செய்துட்டடா, கண்டிப்பா நீ இந்த ஹாஸ்பிட்டலை நல்லபடியா கட்டி தருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு உனக்கு நல்லவே தெரியல. அது நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பரணி சொன்ன உடனே சண்முகமும் கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலும் நல்லபடியா கட்டப்படணும். அதே சமயத்துல அதுல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய டெலிவரி வந்து பரணியோட தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம சண்முகமும் ரொம்பவே உருக்கமா வேண்டுதலை வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பாண்டியம்மனோட நிலைமை தெரிஞ்சு அவங்களோட பொண்ணு சௌந்தர பாண்டியனை பார்க்க வராங்க. சௌந்தர பாண்டியன்ட்ட வந்து என்ன ஆச்சு என்னோட அம்மாவுக்கு, எதற்காக இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு விசாரிக்கும் போது சௌந்தர பாண்டியனும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த சண்முகம் தான். என்னோட அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமாகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு என்னோட அக்கா இப்படி பண்ணிட்டான். என்னதான் பண்ணாலும் அவனை வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியனும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்டத்தில் பாக்கியா வராங்க. பாக்கியா கிட்ட வந்து என்ன இங்கே நடக்குது, என்னோட அம்மாவை உங்களை நம்பி தானே இங்கே வந்தாங்க, அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமைக்கு ஆக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கும் போது பாக்கியாவும் இல்லை அவன் மேலே தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது, இங்கே வந்து எதுக்கு நீ சத்தம் போட்டுட்ருக்க, ஏதோ உங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு விதி இருக்குது போல், அதனால தான் போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொன்னாலுமே நம்ம பாண்டியம்மனோட பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. என்ன தான் இருந்தாலும் என் அம்மாவை இப்படி ஆக்கணும்னு சும்மாவே விடக்கூடாது. இன்னும் அவன் வெளியில் சுதந்திரமாக தானே சுற்றிட்டு இருக்கான், ஏன் அவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னும் ஜெயிலில் போடலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதை கேட்ட சௌந்தரபாண்டியன் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான்ல, ஆனால் நான் இதை சொன்னால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த சண்முகத்தை சும்மாவே விடக்கூடாது. என்னோட அக்கா என்னோட அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டா, அப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டேன்னு நான் எவ்வளோ கவலைப்பட்டுட்டே இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சௌந்தரபாண்டியன் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கும் போது சனியனும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. சௌந்தரபாண்டியனும் சனியன் கிட்ட வந்து ஏழைங்க நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரியவே கூடாது, எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த சண்முகத்துக்கு மேலே தான் தப்பு இருக்க மாதிரி அவள்கிட்ட ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சனியன்ட்டு சொல்லும் போது சனியனும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஆமாம் இவங்க சொல்கிறது எல்லாமே சரிதான், அந்த சண்முகம் தான் உங்கள் அம்மாவை இந்த மாதிரி போட்டு தள்ளிடுவேன்னு ஏன் முன்னாடி எத்தனை வாட்டியோ சொல்லிட்டு போனான், கண்டிப்பாக அவன் தான் இதை செய்திருப்பான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பாண்டியம்மனோட பொண்ணும் நீங்கள் என்ன இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்காமல் இருக்கீங்க, எப்படியாவது சண்முகத்தை பழி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்றவாறு அதிகாரிகள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காண்டி ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்கி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சண்முகத்துக்கு மேலே எப்படியும் ஒரு தப்பு இருக்க வாய்ப்பே இல்லை, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சண்முகத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சௌந்தர பாண்டியனும் பாண்டியம்மனோட பொண்ணும் சேர்ந்து அதிகாரிகள்கிட்ட நம்ம சண்முகத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி வராங்க. அதிகாரிகளும் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நான் தான் பாண்டியம்மனோட பொண்ணு, என்னோட அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருந்துல, யாரு என்னன்னு காரணம் தெரிஞ்சுதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அதிகாரிகளும் அந்த கேஸ் அப்படியே இருந்துட்டு இருக்கு, எப்படியாவது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சு தருவோம்னு சொன்ன உடனே நம்ம சௌந்தர பாண்டியனும் அந்த பொண்ணும் சேர்ந்த மாதிரி கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது, என்னோட அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமானதுக்கு காரணமே அந்த சண்முகம் தான் சொல்லிடுறாங்க. அதுக்கேற்றவாறு அந்த பொண்ணும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு சண்முகத்துக்கு மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்துட்டுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் யார் இந்த கொலையை பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கா, அதே மாதிரி யாருன்னு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே அதிகாரிகளும் இல்லைம்மா யாரோ அடையாளம் தெரியாத நபர் தான் இப்படி ஒரு செயலை செய்திருக்காங்கன்னு இதில் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த நம்ம பாண்டியம்மனோட பொண்ணும் எல்லாருமே சண்முகம் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த ஊர் பிரசிடென்ட் இருக்கான்ல, அவன் வந்து மிரட்டினதாட்டு நிறைய பேர் என்கிட்ட சாட்சியே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்க சண்முகத்தை என்ன விசாரணை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியவனோட பொண்ணும் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது அதிகாரிகளும் அந்த இடத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சௌந்தர பாண்டியனும் அது எல்லாத்துக்குமே நானும் முக்கியமான ஒரு சாட்சி தான், நானே வந்து இதை கேட்டிருக்கேன், இந்த சண்முகம் பையன் என்னோட அக்காவை எத்தனை வாட்டியும் மிரட்டி இருக்கான்,
அன்னைக்கு கூட உன்னோட அக்காவை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சான். என்னோட அக்காவோட நிலைமைக்கு காரணமான அந்த சண்முகத்தை சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா அந்த சண்முகத்தை இப்போ உள்ள போட்டு ஆகணும். முத்துப்பாண்டி தான் இந்த கேஸ நடத்திட்டு இருந்தா. முத்துப்பாண்டிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சாலுமே அவனும் அந்த சண்முகமும் ரொம்பவே க்ளோஸ் ஆன ஆட்கள். அதனால உண்மைய மறைச்சிருப்பான். எப்படி இருந்தாலுமே இந்த சண்முகத்த சும்மா விடாதுங்க. அவனுக்கு மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்ம சௌந்தரபாண்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட அதிகாரிகளும் சரி நீங்க தான் ஒரு சந்தேகம் வந்துச்சுல்ல, சண்முகத்துக்கு மேல பழிய போட்டு வச்சிருக்கீங்கல்ல, இனிமே சண்முகத்துக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் தந்துட்டு போனீங்கன்னா, நாங்க விசாரணை ஆரம்பிப்போம் அப்படி சொன்ன உடனே பாண்டியம்மளோட பொண்ண என்னோட அம்மாவுக்கு நிலைமைக்கு காரணம் அந்த சண்முகம் தான். அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுத்துட்டு போறாங்க. இந்த அதிகாரிகள் இனி சும்மா விடுவாங்களா? நம்ம சண்முகத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் வந்த உடனே எப்படியாவது சண்முகத்தை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கே வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் சௌந்தரபாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே எல்லா விஷயமும் பாக்கியாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பாக்கியாவும் நம்ம பரணி கிட்ட போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடி பரணி, இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இந்த பாண்டியவளோட பொண்ணு இருக்கல, அவ வந்திருக்கா. அவ வந்ததும் வராததுமா இந்த நிலைமைக்கு எல்லாம் காரணம் சண்முகதான்னு சொல்லிட்டு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா. நீங்க எதுக்குமே ஜாக்கிரதையா இருந்துக்க. சண்முகத்துக்கு மேல எந்த தப்புமே இல்ல. இருந்தப்புறமும் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பாக்கியா பரணி கிட்ட சொல்லும்போது பரணியும் அந்த இடத்துல அலர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டியும் அந்த அதிகாரிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சண்முகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் சும்மா சாதாரணமா மிரட்டதான் செய்திருப்பானே தவிர இப்படிப்பட்ட ஒரு பெரிய செயலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அதிகாரிகிட்ட சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அதிகாரிகளும் சண்முகத்தோட வீட்டுக்கே வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஐகுண்டமா எதுக்காக என்னோட பையன் சண்முகத்துக்கு மேல நீங்க இப்படி ஒரு வீண் பழிய போட்டிருக்கீங்க? அந்த பாண்டியம்மனோட நிலைமைக்கு அவன் காரணமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சண்முகத்துக்கிட்ட வந்து நீ தான் இந்த பாண்டியம்மனோட நிலைமைக்கு காரணம் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவளோட பொண்ணே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு கூட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பரணியும் எந்த ஆதாரத்துக்கு அடிப்படையில் சண்முகத்தை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஆதாரம் இருந்தால் தான் நாங்கள் சண்முகத்தை விடுவோம்னு சொல்லி நம்ம பரணியும் பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க. எதுனாலும் நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசுங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம சண்முகத்தை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்ம பரணியும் முத்துப்பாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது முத்துப்பாண்டியும் இதை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். அப்பாவும் அந்த பொண்ணும் தான் சேர்ந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு சொன்னோன்னா பரணியும் அப்பா ஏன் தான் இப்படி செய்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. எப்படியாவது இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பரணியும் யாரு தான் இந்த கொலைக்கு பின்னாடி சூழ்ச்சி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு நம்ம முத்துப்பாண்டியும் பரணியும் சேர்ந்து களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். சௌந்தரபாண்டியனும் சண்முகத்திட்ட வந்து நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சுல, என்னோட அக்காவோட நிலைமைக்கு காரணமான நீ சுதந்திரமா இருந்துடலான்னு பார்த்தியா, ஒருபோதும் அது நடக்காது அப்படின்னு சொல்லும்போது சண்முகமும் இந்த பாண்டியம்மனோட நிலைமைக்கு காரணம் நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரத்துல எல்லா ஒண்ணுமே நிரூபிச்சிடுவேன்னு சொல்லி சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாண்டியம்மனோட பொண்ணு இந்த வாட்டி நம்ம சண்முகத்தை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல எல்லா உண்மையும் வெளிவர போகுது.